நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராய் சற்று நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல ஒப்பு கொடுத்தல் சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. ஆவியானவர் கூட இருங்க. தேவ பிரசன்னம் கூட இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம நிருபத்தை எழுதுகிற போது நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்ற. ஒரு மனிதன் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முழு நிருபத்தையும் எழுதுகிறார். நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோமோ அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதுல கடைசியாக இந்த 12வது அதிகாரம் 1 சொல்லுகிற போது சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அப்படின்னு சொல்லுகிறார். தேவன் நம்ம ரொம்ப இரக்கமா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட, நீங்க ஒரு வேத பகுதியை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5 சொல்லுகிறது, தேவன் அன்பு நம்மள ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படியா? 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போது கிறிஸ்து மரித்தார். 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் தேவன் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பலனற்றவர்கள். நம்ம நிறைய வேளையில பாவத்தை மேற்கொள்ற பலனே இல்லை. எப்படி பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு மனுக்குலம் தவிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுன்னா, நம்மை பலப்படுத்தும்படி, நம்ம நீதிமானாய் வாழும்படி, நம்ம ஆண்டவருக்கென்று வாழும்படி. அல்லேலூயா. இந்த வேத பகுதியில வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெருசா இருக்குது, இரக்கம் அவ்வளவு பெருசா இருக்குது. என்னை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த அன்பை உணர செய்வீராக. அவன் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை உணர செய்வீராக, உணர செய்வீராக, உணர செய்வீராக, உணர செய்வீராக, உணர செய்வீராக. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் என்று சொல்லுவது எப்படி? ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், அவன் நடக்க போகிற காரியங்களை குறித்து விசுவாசித்தான். அவன் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல விசுவாசித்தான். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரு விசுவாசியா, ஒரு பரிசுத்தவானா, ஒரு நீதிமானா வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இயேசு செய்து முடித்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில ஜெயம் இல்லை? இயேசுதான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்றால் ஏன் வாழ்க்கையில ஜெயம் இல்லை? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணுமா? சில அறிவுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. வாசிங்க, ரோமர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு
நல்லா கவனிங்க. அதற்கு முந்தின பகுதி சொல்லுகிறது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய கிருபை பெருகிட்டு. அல்லேலூயா. கிருபையினுடைய அளவுகோல் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பாவம் செய்தோமோ அவ்வளவு பாவம் நம்ம செய்தோம். ஆண்டவருடைய கிருபை பெருகிட்டு. அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது அப்படின்னா, கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாமா? அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நிறைய வேலையில நம்ம நினைக்கிறோம், நான் வீட்டுக்கு போய் இன்றைக்கு ஆராதனை முடிச்சுட்டு ஆண்டவர் அப்படியே வீட்டுக்கு போனேன்னா பழைய பாவங்களை செய்துட்டு அடுத்த வாரம் சர்ச்சில் வந்து மன்னிப்பு கேட்டால் சரியாயிரும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சு போறேன், ஆமே, போய் எனக்கு விருப்பமான பாவங்களை எல்லாம் செய்கிறேன். செய்து முடிச்சுட்டு அடுத்த வாரம் திருவிருந்தில் வர்றப்போ பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர், நீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம அழுதா ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாமா? அதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவம் பண்ண பண்ண ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட போய், ஏசப்பா எனக்கு சாரி ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவரும் கிருபையை ஊற்றுறாரு. அப்படின்னா அதோடைய அளவுகள் எப்படி இருக்குன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா? அல்லேலூயா. 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 ஆண்டவருடைய கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்துட்டு, இப்போ பாவம் செய்யாதவனுக்கு கிருபை தேவையில்லையே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, ஆண்டவருடைய கிருபை, நீங்க அந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவருடைய கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவனை உயர்த்துவதுதான். ஆனா அதையும் தாண்டி நம்மை, ஆமே, அந்த பாவங்களை மேற்கொள்ள உதவி செய்வதுதான் கிருபை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்துட்டே இருக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் விழுறோம், மறுபடியும் மறுபடியும் விழுறோம். அல்லேலூயா. மறுபடியும் ஆலயத்துக்கு வர்றோம், மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறார், மன்னிக்கிறார். ஆனா அதுல நம்ம தொடர்ந்து நிக்கலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம சிந்திப்போம். நீங்க 2வது வசனத்தை வாசிங்க. பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. ரட்சிப்பு என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்திற்கு மரித்த நான், அதை எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படின்னா ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு, நான் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஞானஸ்தானம்ங்கிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடு மரணத்துக்குள்ளாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு மனுஷன், இப்ப பாருங்க, என்னோட பேரு ரெஜிகுமார். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு சாயல் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு பாவ சாயல் இருக்கிறது. எனக்கு விருப்ப மாதிரி நான் ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
நண்பர்களோடு சேர்ந்து மற்றவங்களை கிண்டல் அடிக்கிறது, மற்றவங்களை பத்தி தவறா பேசுறது. அல்லேலூயா. இது என்னுடைய சாயல். ஆனா வேதம் சொல்லுகிறது ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக்கும், கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளாகும். அப்படின்னா ரெஜி என்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. என்னை போய் சோதிச்சு பாருங்க, நான் மரித்திருக்கிறேனா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்த நான் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேனா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல, நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதி அப்படிதான் சொல்லுது. அந்த வேத பகுதி சொல்றதை பாருங்க. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். அதை தொடர்ந்து வாசிக்கிறப்ப அடுத்த பகுதி சொல்லுகிறது, வாசிங்க 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு அறிவு இருக்கணும், நான் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை இந்த இரவு வேளையிலும் வெளிப்படும்படி, இந்த இரவு வேளையிலும் வெளிப்படும்படி. நல்லா கவனிங்க. நிறைய வேளையில நம்ம ஞானஸ்தானம்னா என்ன நினைக்கிறோம்? நான் போய் தண்ணீர்ல மூழ்கினேன், ஒரு விசுவாச அறிக்கைட்டேன், எலும்பி வந்தேன், மூலிகை ஸ்நானம் எடுத்தாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அதில்ல. தண்ணீரில் மூழ்கிற போது விசுவாசத்துல நான் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுகிற. மரணத்தின் சாயல்னா யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நான் இதை நடக்கிறேன், இந்த இடத்துல இருந்து ஒரு நிழல் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் சாயல், என்னுடைய சாயல். இப்ப நான் இப்படி நடக்கிறேன்னா இத பாருங்க, இந்த இடத்துல நடக்கிறேன்னா ஒரு சாயல், என்னுடைய சாயல் இருக்கிறது. இதே மாதிரி தான் ஆமே கிறிஸ்து சிலுவையில அப்படி அவர் சுமந்து கொண்டு போகிற போது அந்த சாயல் நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானங்கிறது ஒரு சடங்கு இல்ல. ஞானஸ்தானங்கிறது ஒரு சடங்கு இல்ல. நமக்குள்ள ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கணும். இயேசுவோடு கூட நான் மரித்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. எல்லாரும் ஆமே கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆமே ஆண்டவரே அந்த ஆழமான அறிவு எங்களுக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு முறை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்களோடு கூட மரித்திருக்கிற ஆண்டவரே, நான் உங்களோடு கூட மரித்திருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. ஒண்ணு, நம்ம மரித்திருக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 7வது வசனம் சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த வசனங்கள் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையின் அனுபவத்தை எப்படி அனுபவிக்கிறது, நம்ம அதுதான் ஒப்பு கொடுத்தல் அப்படின்னு துவக்கத்துல பார்த்தோம். வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. அநீதியின் ஆயுதங்களாக, நல்லா கவனிங்க, இந்த சரீரத்தை ஆயுதங்களாக, அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக
தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம சரீரத்தை அநீதியின் ஆயுதங்களாக பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது. இப்போ நம்ம பொதுவா ஆராதனைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே ஆராதனைக்கு வர்றோம், ஒரு காணிக்கை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறோம். அதுதான் நம்ம பெருசியா ஆராதனைன்னு நினைப்போம். சில வேளையில நம்ம ஒரு 100 ரியால் கொண்டு போய் காணிக்கை போட்டா அது ஒரு பெரிய காணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை அநீதியின் ஆயுதங்களா ஒப்புக்கூடாம அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எப்போதும் ஒரு சோதனை இருந்து கொண்டே இருக்கும், போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சரீரத்தை நான் தேவனுக்குரிய ஆயுதங்களா ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம், இல்லைன்னா வேறு வேலை இடத்துல போகிறோம். வேலையை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். 1 மணி நேரம் நமக்கு ஒரு கேப்பு கிடைக்குது. அந்த 1 மணி நேரத்தில் இப்போ நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் ஏதாவது யூடியூப்ல 1 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் ஏதாவது பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம மைண்டு மொத்தமும் சொல்லும், நீ இவ்வளவு வேலை செய்து கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லும். சில வேளையில நம்ம அது சாதாரணமாக தான் இருக்கும். நமக்கு கிடைக்கிற ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரத்தில் உட்கார்ந்து எதையாவது செய்திகள், சில காரியங்கள், உலக காரியங்கள்லாம் பார்க்கறது தவறு இல்லை. ஆனால் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு தோணும், 1/2 மணி நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்போம், கொஞ்ச நேரம் தேசத்திற்காக செபிப்போம், கொஞ்ச நேரம் குடும்பத்திற்காக செபிப்போம். அல்லேலூயா. இங்க பாருங்க, 2 விதமான போராட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஒண்ணு என்னன்னா, உங்கள் அவயங்களை, இது எல்லா விதத்திலையும் பொருந்தும். இப்போ ஒரு நபர் நம்மளை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க, குறை சொல்றாங்க, நம்மளை குறித்து ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி சில காரியங்களை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம். காலையில கேட்டது போல கோவப்பட்டுடலாம், சில காரியங்களை செய்யலாம். ஆனா இன்னொரு பக்கம் போய் உட்கார்ந்து, ஐயோ இந்த சரீரத்துல அநீதியான காரியங்கள் நடக்கக்கூடாது, நான் உங்க பலிபீடத்துல என் வாழ்க்கையை வைக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானபடி நான் செய்யத்தக்கதா என் வாழ்க்கையை பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2 விதமான சாய்ஸ் இருக்கு. இது அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடியதுதான். நமக்கு 2 விதமா நம்ம சரீரத்தை அவருடைய பலிபீடத்துல வைக்கலாம். ஒண்ணு நம்ம விருப்பம் மாதிரி, நம்ம மாம்சம் விரும்பும், நம்ம விருப்பம் மாதிரி வாழ்ற ஒரு வாழ்க்கை, நம்ம மாம்சம் விரும்புற ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம், நான் இயேசுவோடு மரிச்சிருக்கிறேன், இயேசு எனக்காக மரித்தார், நான் ஒண்ணுமே செய்யல, இயேசு எனக்காக மரித்தார், நான் என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. பேச்சு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அதுதான் பலிபீடத்துல வைக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களுக்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமா
தேவனுக்கு பிரியமான ஆயுதங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒப்பு கொடுக்கிறது நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உங்க சரீரங்களை, அந்த வசனத்தை வாசிங்க, 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை நான் மரிச்சோரிலிருந்து பிழைத்து. எப்போதும் நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்கும், நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதி சொல்லுகிற ஒரு காரியத்தை, அதுதான் வேதம் சொல்லுகிறது. உங்கள் சரீரங்களை தேவனுடைய ஆயுதங்களா ஒப்பு கொடுங்க. தேவன் செயல்பட விரும்புகிற விதமாய், பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற விதமாய், தேவன் விரும்புகிற விதமாய், ஆமென், நம்ம சரீரங்களா ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கணுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். மாம்சத்தினுடைய ஆயுதங்கள் அல்ல, ஆமென், பிசாசு கிரியை செய்யத்தக்க ஆயுதங்கள் அல்ல. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரங்களை தேவன் விரும்புகிற ஆயுதங்களா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கிறப்போ, ஒரு நாள் முடிகிறப்போ நம்ம சொல்ல முடியும், நான் இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்திருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, அப்படிப்பட்ட ஆராதனை, அப்படிப்பட்ட ஆராதனை எங்க வாழ்க்கையின் ஆண்டவரை கண்டு வாழுகிற ஆராதனை. அல்லேலூயா. 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 சுயத்து அதுதான் ஒன்று. இரண்டாவதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறத நீங்க வாசிங்க. 18வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனம், 15, 16. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா பாவம் செய்யலாமா? கூடாதே. இதுவான பாவம் ஆனாலும் நீதிக்கு இதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படிகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு எதுவானாலும், நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கு எதுவானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அடிமை. இன்னைக்கு சில காரியங்கள்ல சிலர் அடிமையா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. அவங்களுக்கு போதை சாப்பிடலன்னு சொன்னா தூக்கமே வராது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா சில அந்தரங்க பாவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. அவ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமையா ஒப்பு கொடுக்கிற. என்ன அடிமையா ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது? பாவத்திற்கு அடிமையாய் அல்ல, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற உபதேச சட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய. அல்லேலூயா. இப்ப ஆலயத்துக்கு வர்றோம், ஒரு வசனத்தை கேட்கிறோம்,
இந்த வசனத்தை கேட்கிறப்போ நமக்குள்ள 2 விதமான எண்ணங்கள் உண்டாகும். ஒன்று, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா? இன்னொரு பக்கம், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், இந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 விதமான காரியம். ஒண்ணு, நமக்கு பாவத்தின் எண்ணம், பாவம் செய்யும்படி பிசாசு தூண்டிக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 2 பேர் நம்மளை அடிமையாக்க நினைக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உமக்கு அடிமையாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உபதேச சட்டங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறீங்களோ? 2 விதமா பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கலாம், பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கலாம். நம்ம மனசு சொல்லும், நீ பாவம் செய், நீ பாவம் செய், நீ பாவம் செய், பாவம் ரொம்ப இனிமையா இருக்கு, பாவம் செய். ஏன்னா நமக்குள்ள ஆதாமனுடைய பாவ சுபாவங்கள் நமக்குள்ள இயல்பாகவே இருக்கிறது. நம்ம ஒரு காலத்துல பாவம் செய்து கொண்டே இருந்தோம். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நம்ம சரீரத்துல பாவம் செய்யக்கூடிய சத்துருடைய தூண்டுதல் எப்போதும் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை கூட சோதனைக்காரன் வனாந்தரத்தை கொண்டு போனான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு சோதனை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வசனத்திற்கு விரோதமாய் கிரியை செய்யும்படி சோதனை இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது நீதி செய்யும்படி. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசிக்கொண்டே இருப்பாரு. நீ பாவம் செய்யாத, நீ இப்படி பேசாத, நீ இப்படி இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையாகாத, நீ தேவனுக்கு பிரியலாததை பார்க்காத, தேவனுக்கு பிரியலாத காரியங்களை குடிக்காத அப்படின்னு சொல்லி 2 பேரும் போராடி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா எந்த ஒரு மனுஷன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த, ஆண்டவரே எனக்கு உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமா வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறானோ அவன் நீதிக்கு தேவனுக்கு அடிமையா மாறுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே நமக்கு பல விதங்கள்ல சோதனை உண்டு. வேதம் சொல்லுகிறது நம்ம சரீரத்துல பாருங்க எப்படி பூமியானது ஒரு பொருளை ஈர்க்கிறதோ, ஒரு காந்தம் ஒரு பொருளை ஈர்க்கிறதோ, அதே போல பாவமும் நம்ம இழுக்கும். அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லணும், இயேசுவால ரட்சிக்கப்பட்ட நான் நீதிக்கு அடிமையா இருக்கிறேன். அல்லேலூயா. சில வேளையில நம்ம வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வரும், சில வேளையில நம்ம தவறி போயிடுவோம், சில வேளையில நம்ம சில பாவங்களை செய்வோம். ஆனா உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை தருவார், நமக்குள்ள ஒரு சமாதான கேடு வரும்.
நம்ம ஐயோ பாவம் செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உணர்வை தருவார். உடனே தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆமென், நான் மறுபடியும் விழாதபடி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்கெல்லாம் பாவத்தின் வல்லமைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ அதை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். அங்கதான் கிருபை வெளிப்படும், அங்கதான் பரிசுத்தம் வெளிப்படும், அங்கதான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததனுடைய வல்லமை வெளிப்படும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம போய் பலிபீடத்தில் வச்சுட்டு, அப்பா உமக்கு பிரியமா, நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே, பாவத்திற்கு அடிமை இல்லை, என்ன எந்த ஒரு காரியமும் அடிமைப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தெய்வ மனிதனுடைய சாட்சியை வாசிச்சேன். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி இவங்க படங்களை எல்லாம் பார்த்து 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 நல்ல 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 ஸ்டைலிஷான ட்ரெஸ் போடுவாராம். அது அவருக்கு அடிமைத்தனம். புதுசா வந்த உடனே அவருக்கு பயங்கர அழகான ட்ரெஸ் எல்லாம் போடுவாராம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவரை சந்தித்தார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ அவருக்கு அதே பழக்கம், அவருக்கு சோதனை வருகிறது. அதே மாதிரி ட்ரெஸ் போடணும், அதே மாதிரி போடணும்னு நினைச்சப்போ அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். நான் இனிமே அவருக்கு பிடிக்காத ஒரு வெள்ளை ட்ரெஸ், அல்லேலூயா, நான் இனி அதுதான் போடுவேன், அல்லேலூயா. அவரு தன்னை வெறுக்க, சுயத்தை வெறுக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம நிறைய வேளையில சபைக்கு வர்றது, பாடுறது, ஆராதிக்கிறது எல்லாம் ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் பண்றது ஈஸி. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் மனுஷங்க தான். புருஷன் சில வேளையில பேசுறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி பேசுறது புருஷனுக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வர்றப்போ நம்ம கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்காக இயேசு மரித்தார், நான் ஒண்ணுமே செய்யல, நான் இனி அவருக்கு எப்படி ஆராதனை செய்வது, நான் அவருக்கு என்ன திரும்ப கொடுக்கிறது? என்னுடைய வாழ்க்கைய அவருக்கு பரிசுத்தமா வாழ என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க, அந்த 22வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், தேவனுக்கு அடிமைகளாகிறதுனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அதுக்குடைய ரிவார்டு என்ன அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. இத பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போறப்போ நமக்கு வேற வேற சோதனைகள் வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வேற அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாகிறது. நம்ம பேச்சு, நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஊழியக்காரர் சொல்றார், அவர் ஊழியத்தில் ஜாயின் பண்ணினப்போ அந்த சபையினுடைய தலைமை போதகர் அவர்கிட்ட கேட்டாராம், பிரதர், பாஸ்டர் நீங்கள் நல்லா பேசுவீங்களா? அவர் சொன்னாராம், ஆமாம், நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன், அல்லேலூயா, கலகலப்பா பேசுவேன் எல்லாருக்கிட்டையும். அவர் சொன்னாராம், முதலாவது நீங்க பேசுறத நிறுத்துங்க அப்படின்னாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொன்னாரா, யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் காது கேட்காதவனை போல இருக்க பழகுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பேசாம இருக்க பழகுங்க, காது கேட்காம இருக்க பழகுங்க.
வேதம் அதனுடைய பலன் என்ன? நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, முன்னே பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்தீங்க. நம்ம விருப்ப மாதிரி வாழ்ந்தோம், நம்ம விருப்ப மாதிரி பேசணும், நம்ம விருப்ப மாதிரி செய்தோம். ஆனா வேதம் சொல்லுகிறத நீங்க கவனிங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேரெல்லாம் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் சொன்னது போல நம்ம நிறைய வேலையில கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அதிகமா நல்ல எமோஷனலா ஆராதிக்கிறது, அதெல்லாம் எழுப்புதல் தான், எழுப்புதலின் அடையாளம் தான். ஆனா இந்த எழுப்புதலின் அடையாளம் நம்ம சர்ச்சில் இருந்து ஆராதிக்கிறது, இவ்வளவு அந்நிய பாஷை பேசிட்டு நம்ம போய் எல்லாரையும் போல பேசிட்டு இருப்போம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் மறிக்கல, பரிசுத்தமாகலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எங்க வாழ்க்கை உமக்கு பலியா மாறட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை நீங்க, அதுதான் அடுத்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனத்தை வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தில் நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. நல்லா பாருங்க, முன்னே அசுத்தத்திற்கும் உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தத்திற்கு அடிமைகளா ஒப்பு கொடுத்தீங்க. எனக்கெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சொல்ல முடியும், டிவி எல்லாம் பார்க்க உட்கார்ந்து தூக்கமே வராது, சினிமா பார்க்க உட்கார்ந்து தூக்கமே வராது. அடிமைத்தனம், அடிமைத்தனம். அல்லேலூயா. நான் காலேஜ் படிக்கிறப்போ வேலைக்கிழமை ஆனா, அந்த வெள்ளிக்கிழமை மாலையில காலேஜில் சினிமா போடுவாங்க. சினிமா போட்டுட்டு அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்க மாட்டோம், ஒரு அறையில போய் உட்கார்ந்து கதையடிச்சுட்டு, ஏன்னா சனிக்கிழமை ரொம்ப லேட் ஆகும். ஆனா நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கிழமை நைட் ஆயிடுச்சுன்னா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, முன்னாடி எல்லாம் என்னுடைய நண்பர்களுக்கிட்ட ராத்திரி முழுக்க தூங்காம இருப்பேன், ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி உங்க கூட நான் பேசுறதுக்கு தூங்காம இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, முன்னாடி அசுத்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம். நம்ம வாழ்க்கை அசுத்தமா இருந்துச்சு. நமக்கு தான் தெரியும், அது வெளியில சொல்ல முடியாத அசுத்தங்கள், சிந்தைகள், நம்ம மனம் விரும்பின மாதிரி வாழ்ற வாழ்க்கைகள். ஆனா இயேசு என்னை எப்போது ரட்சித்தாரோ, நான் சொல்லணும், ஆண்டவரே, இனிமே இந்த நீதிக்காக நான் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது நம்ம வாழ்க்கையில நாளுக்கு நாள் பரிசுத்தம் ஆகணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உணர்த்துவாரு. சில காரியங்கள் முதல்ல பேச்சில் ஆண்டவர் நிறுத்த சொல்லுவாரு,
சில காரியங்கள் நம்ம வேலை இடங்கள்ல ஆண்டவர் சில காரியங்களை சீர்படுத்த சொல்லுவாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துல சில வேலைகள்ல சில காரியங்களை ஒதுங்கி இருக்க சொல்லுவாரு, பேசாம இருக்க சொல்லுவாரு. சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய சொல்லுவார். நம்ம நாளுக்கு நாள் இது ஒரே நாள்ல வர்றதில்லை, ஒரே நாளில் நடக்கிறதில்லை. வேதம் சொல்லுகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து வாழ வாழ வாழ. வேதம் சொல்லுகிறது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும் வாழ்க்கையில பயங்கரமான சமாதானம், வாழ்க்கையில பயங்கரமான சந்தோஷம். எனக்கெல்லாம் நான் சில வேளையில நான் அனுபவிச்சிருக்கேன். ஆபீஸ்ல இருந்து சில வேளையில ஃப்ரீயா இருக்கிற நேரம் எல்லாம் நான் பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். சில வேளையில ஒரே நேரத்தில் 5 அதிகாரம் 10 அதிகாரம் 15 அதிகாரம் எல்லாம் வாசிக்கிறப்போ இருதயம் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏதோ அப்படியே இருதயெல்லாம் ஆத்மா அப்படியே துள்ளி குதிச்சு வெளியே ஓடிடும் போல இருக்கும். அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க நிறைய வேலையில நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சபைக்கு வந்துட்டு போனாலும் ஆராதிச்சாலும் இங்க நல்லா ஆராதிப்போம், இங்க நல்லா பாடுவோம், இங்க நல்லா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். ஆனா வீட்டுல போனா என்னால சமாதானமா இருக்க முடியலையே. என் வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. அல்லேலூயா. நானும் உங்களை போல நிறைய வேலையில ஸ்ட்ரகிள் பண்ற காரியம் தான். சில வேலையில சில காரியங்கள்ல நம்ம தவறிடுவோம், தெரியாம பேசிடுவோம், சில காரியங்கள் தவறிடுவோம். ஆனா அடுத்த செகண்ட் ஆவியானவர் உணர்த்துவார், இல்லை நீ அப்படி பேசாத. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நாவுகளை நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கை ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்குரியது அப்படிங்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இருதயத்துல சிந்திப்பாங்க. சிந்தனை தான் நிறைய வேளையில நிறைய பாவங்கள்ல கொண்டு போய் விட்டுரும். வெளியில பேச மாட்டாங்க, இருதயத்துல சிந்திப்பாங்க. இயேசு அதனால்தான் சொன்னார், இருதயத்தின் சிந்தனையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால வேதம் சொல்லுகிறது, வீண் சிந்தைகளை வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வீணா நிறைய காரியங்களை அப்படி உட்கார்ந்து இருக்கிறப்போ சும்மா உட்கார்ந்து கற்பனை குதிரைகளை கட்டாதீங்க. நிறைய பேர் வெளியே பாவம் செய்யாட்டாலும் அவங்க இருதயம் பாவம் செய்துட்டே இருக்கும். அதனுடைய விளைவு என்னன்னா சமாதானக்கேடா இருக்கும், மனசுல ஒரு நிம்மதியே இருக்காது. அதனாலதான் அதுக்கு ஒரு நல்ல வழி என்ன அப்படின்னு சொன்னா, காலையில ஒரு வேத வசனத்தை வாசிங்க, வாசிச்சு சிந்திச்சுட்டு அதை உங்க மனசுல வச்சு தியானம் பண்ணிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு முறை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், சாயங்காலம் நீங்க வேலையை விட்டுட்டு வர்றீங்க, வேலையை விட்டுட்டு வர்றப்ப ரொம்ப சோர்வா இருக்கு, சாப்பிட்டுட்டீங்க, கொஞ்சம் வேலையெல்லாம் செய்துட்டீங்க, ரொம்ப சோர்வா இருக்கு, நீங்க ஒரு 8 மணி ஆயிருச்சு. 2 விதமான ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மறுபடியும் மொபைல தான் சொல்றேன், என்ன நிறைய வேலையில அதுதான் ஒரு இதா இருக்கும். மொபைல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, உட்காந்து ஏதாவது பொழுதுபோக்கா பார்க்கலாம், இது ஒரு ஆப்ஷன். ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போய்
கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி யாரையாவது பார்த்து சுவிசேஷம் சொல்லலாம். 2 ஆப்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா உட்காந்து மொபைலில் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். இன்னொரு பக்கம் நமக்கு அந்த கிடைக்கிற ஒரு 2 மணி நேரத்தை போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போய் ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாக்கிட்ட சுவிசேஷம் சொல்லலாம். இல்லைன்னா போய் வெளியே போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. நல்லா கவனிங்க. இதுல 2க்கும் நீங்க ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் 2 மரத்தை வச்ச மாதிரி உங்க கையில தான் தெரிந்தெடுக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறாரு. சரி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டேன், அதனால எனக்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற உரிமையை கொடுக்கல அப்படின்னு கிடையாது. இன்னைக்கும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற உரிமையை நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு. தோட்டத்தில் 2 மரம் வைக்கப்பட்ட மாதிரி. இப்போ நான் பொதுவா உங்களுக்கு ஒரு இதை சொல்றேன். போய் முழங்கால் நின்று, ஆண்டவரே நீங்க எனக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீங்க, எவ்வளோ பாவியான என்ன ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்தினீங்க. ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல. எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், எனக்கு கிடைக்கிற அந்த 2 மணி நேரத்தில் நான் போய் கொஞ்சம் ஊழியம் செய்துட்டு வரேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு முறை இதை செய்யறப்போ நான் அதை செய்துட்டேன் இதை செய்துட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை. என் ஆண்டவருக்கு நான் ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில ஆராதனைன்னா பாடுறதுன்னு தான் நினைக்கிறோம், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னு தான் நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பாட்டு தான். அதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வர்றப்போ நான் அந்த சோதனைகளை மேற்கொண்டு என் சரீரத்தை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்க ஆண்டவருக்குன்னு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய அக்கினி இறங்கி வரும். அல்லேலூயா. அங்கெல்லாம் ஆண்டவர் பிரியப்பட்டு இறங்கி வருவார். அந்த அக்கினியில் ஆண்டவர் இறங்கி வருவார். சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கை உமக்கு பிரியமான பலியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாழ்க்கைய தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகுங்க. அல்லேலூயா. அதுதான் தானியேல் செய்தாங்க, தானியேலுடைய நண்பர்கள் செய்தாங்க, யோசேப்பு செய்தான். அல்லேலூயா. எப்போதும் யோசிச்சு பாருங்க, பாவம் ரொம்ப கவர்ச்சியா தான் தெரியும். போத்திபாருடைய வீட்டில் போத்திபாருடைய மனைவியோடு கூட யோசேப்புக்கு செய்யக்கூடிய பாவம் அவனுக்கு நிறைய, அது ஒரு பிளெஸ்ஸிங்கா கூட தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, போத்திபாருடைய மனைவி எனக்கு உதவி செய்வாங்க, இப்படி எல்லாம் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் எடுத்த தீர்மானம் அவனை ஆவியானவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய தேவாலயமாய் மாற்றிட்டு அநேருக்கு ஆசீர்வாதமா மாற்றிடுச்சு. அது எல்லாரும் எழுமி நிற்போம். ஆண்டவரே எங்களை அப்படி மாத்துங்க, ஆண்டவரே எங்களை அப்படி மாத்துங்க ஆண்டவரே. நாங்க இந்த இடத்த விட்டு ஆராதனை முடிச்சு போனாலும் இந்த வாரம் முழுவதும் உமக்கு ஆராதனை செய்யணும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தனையா
சுகந்த வாசனையா. நல்லா கவனிங்க. இதுல எல்லாம் பவுல் சொல்றப்ப சொல்றாரு, இது ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க இது ஒரு லீகலிசம், இது லா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இவர் சொல்றாரு. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில பாவம் வருதோ அப்பெல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்க. அவர் எனக்காக இவ்வளவு அடிபட்டாரே, அவர் எனக்காக இவ்வளவு காயப்பட்டாரே, என் மேல இவ்வளவு அன்பு வச்சாரே, நான் அவரை வேதனைப்படுத்தக்கூடாது, நான் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய வேளையில நிறைய பேர் சிந்திக்கலாம், என்ன தேவாலயத்துக்கு போனா இப்படியெல்லாம் சொல்றாங்களே, நம்ம அப்படி செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, தேவன் அந்த மேலான அன்பை நமக்குள்ளே ஊற்றுவாராக. அல்லேலூயா. அந்த சிலுவையின் அன்பை, தேவ அன்பை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை, இந்த ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது, இந்த ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆமே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே, பரிசுத்தமாகுதல் நம்ம வாழ்க்கையில நாளுக்கு நாள் உண்டாவதாக, நாளுக்கு நாள் உண்டாவதாக. ஷபா கந்தரபா. ஆமே, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமே, ஷாகா ரபா தரபா கந்தரு தீரபா ரக்கடபா தீரபா ரக்கடபா ரீபா ரக்கடபா தீரபா. ஆமென். அல்லேலூயா. ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உலங்க காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுவையா. தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை உங்க பலிபீடத்தில் அடிமைகளா வைக்கிறோப்பா. உங்க அன்பை நாங்க நாளுக்கு நாள் ருசிக்க உதவி செய்யும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும், பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.